தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சபை என்றதான தலைப்பிலே நாம் வேத பாடத்தை நாம் படித்து வருகிறோம். We have been learning the Bible study under the heading Church. இன்றைக்கு சபை என்பதற்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக சத்தியத்திற்கு தூணும் ஆதாரவுமாய் இருக்கிறது என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். Today we are going to see the church as it is a pillar and ground for the truth. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரவுமாய் இருப்பதுதான் சபையாய் காணப்படுகிறது. That being the truth, witness for the truth is seen as a church. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே படிக்கிறோம். 1 Timothy chapter 3 verse 15. வாசியுங்கள். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. But if I tarry long, that thou mayest know how thou oughtest to behave thyself in the house of God, which is the church of the living God, the pillar and ground of the truth. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக சத்தியத்திற்கு தூணும் ஆதாரவுமாய் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். Here we are reading, if I tarry long, that thou mayest know how thou oughtest to behave thyself in the house of God, which is the church of the living God, the pillar and ground of the truth. சபை என்பது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமான ஒரு இடம்தான் சபையா இருக்கிறது. Church is a place where it is a pillar and ground of the truth. நாம் ஒவ்வொருவரும் சபை என்று அழைக்கப்படுகிறோம். சபை என்று அழைக்கப்படுகிறதான நாம் தூணும் ஆதாரமுமாய் காணப்பட வேண்டும். Every one of us is called as a church. We who are called as a church must be seen as a pillar and ground for the truth. தூண் என்று சொல்லும்போது எல்லாவிதமான ஒரு கட்டடத்தினுடைய எல்லாவிதமான வெயிட்டையும் அது தாங்கி நிற்பதுதான் ஒரு தூணாயிருக்கிறது. When we say pillar, it is something which is bearing the whole burden of the building. அதன் மீது எவ்வளவு வெயிட் வச்சாலும் அந்த வெயிட் எல்லாவற்றையும் தாங்கி நிற்பதுதான் ஒரு தூணாய் காணப்படுகிறது. However weight is laid upon it, the pillar is bearing all those weights. அதுபோலதான் சபைக்குள்ளே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஒரு தூண்களை போலதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். In like manner, the Lord has kept every one of us in the church as a pillar. சபையினுடைய பிரச்சனைகள், பாரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் சுமந்து நிற்கிறதான ஒரு தூண்களாக நாம் காணப்பட வேண்டும். We must be seen as pillars bearing the problems and the difficulties of the church. நாம் தூண்களை போல இருப்போமானால் சபையானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். If you are seen like pillars, every day the church will find a growth. தூணாக இராமல் அந்த தூணானது சாய்ந்து நிற்கக்கூடியதான தூண்களாக இருக்குமானால் இதன் மூலமாக சபைக்கு அழிவுதான் ஏற்படும். Suppose the pillar which has to stand erect, if it is leaning one side, it will be a destruction for the church. சிம்சோனுடைய காலத்திலே நடைபெற்றதான ஒரு சம்பவத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம். From the Holy Bible we see an incident which happened during the time of Samson. சிம்சோன் பெலிஸ்தியர்களால் அவன் பிடிக்கப்பட்டான். Samson was caught by the Philistines. அவனை வேடிக்கை காண்பிப்பதற்காக ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு வருகிறார்கள். Those people took Samson to a place to show fun. அந்த கட்டடத்திலே கிட்டத்தட்ட 3000 பேர் உட்கார்ந்திருந்ததாக நாம் வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். From the Bible we understand approximately 3000 people had gathered in that building. அவர்களுக்கு முன்பாக கேளிகை காண்பிப்பதற்காக சிம்சோன் ஏற்படுத்தப்படுகிறான். Samson was appointed before them to show some shows. அப்போது சிம்சோன் தனக்கு கைலாக கொடுக்கிறதான ஒரு பிள்ளையாண்டனை பார்த்து இந்த முழு கட்டடத்தையும் தாங்கி நிற்கக்கூடியதான தூண் இடத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்து என்று சொல்கிறான். At the time Samson is telling the boy who is looking after him and he is carrying him, saying, you take me to a pillar of this building which is bearing the entire burden of the building. இந்த முழு கட்டடத்தையும் தாங்கி நிற்கக்கூடியதான தூண் இடத்திலே சிம்சோன் கொண்டு போகப்படுகிறான். Samson was taken to a place where there was a pillar which is bearing the entire burden of the building. அந்த தூண்கள் கட்டடத்தை மாத்திரம் தாங்கி நிற்கவில்லை. Those pillars are not bearing only the building. அந்த இடத்திலே கூடியிருந்ததான எல்லாருக்கும் அந்த தூண்கள் ஒரு பிரயோஜனமான ஒரு தூண்களாய் இருக்கிறது. Those pillars were very useful for all the people who had gathered in that building. சிம்சோன் அந்த தூண்களை பிடித்து அவன் அசைத்ததான நேரத்திலே
அந்த கட்டடமானது இடிந்து ஜனங்களின் மீது விழுந்தது, அவர்களை நசுக்கி போட்டது. When Samson just shook the pillar and it just pulled down, the pillar was broken and the entire building fell upon the people and all of them died. நிமிர்ந்து நிற்கிறதான தூண்கள் சிம்சோன் அசைத்த போது அவைகளெல்லாம் சாய்ந்து விழுந்தது. The pillars that were standing erect, when Samson moved them, they were all shaken. இந்த தூண்கள் சாய்க்கப்பட்டதான நேரத்திலே அனைத்து ஜனங்களும் கொல்லப்பட்டார்கள். When these pillars were pulled down, all the people were killed. அருமையானவர்களே, நாம் சபைக்கு தூண்களாய் காணப்பட வேண்டுமே தவிர நாம் சாய்ந்து நிற்கிறதான தூண்களாய் காணப்படக்கூடாது. Beloved, we must be seen as a pillar standing erect in the church, but we should not be the pillars leaning one side. நாம் சாய்ந்து போகிறதான ஒரு தூண்களாய் நாம் காணப்படுவோமானால் இது மற்ற ஜனங்களுக்கு மிக ஒரு ஆபத்தாய் மாறி போய்விடும். Suppose if we happen to be the leaning pillars, it will be a danger to others. எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறதான ஒரு தூண்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். You and I must be seen as the pillars which is bearing the entire burden of the building. இதன் மூலமாக தான் சபையானது நாளுக்கு நாள் வளர்க்கப்பட முடியும். Only because of this the church can attain growth day after day. அந்த நாட்களிலே சபைக்கு தூண்களாக 3 பேர் ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று கலாத்தியரின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். In the book of Galatians we see that 3 people were appointed as pillars for the church. கலாத்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We are reading it in Galatians chapter 2 verse 9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது, When I came to know the grace that is bestowed upon me, தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் என்று நாம் படிக்கிறோம். here we are reading James, Cephas and John who seem to be pillars. இந்த யாக்கோபும் கேபாவும் யோவானும் அவர்கள் தூண்களாக காணப்பட்டார்கள். The James, Cephas and John, they were seen as pillars. இவர்கள் தூண்களாக இருந்தபடினால் சுவிசேஷமானது அக்காலத்தில் அதிகமாக பரவினது. As they were seen as pillars, the gospel was spread all over the country in those days. நம்மையும் கூட கர்த்தர் சபைக்கு ஒரு தூண்களாக வைத்திருக்கின்றார். The Lord has kept every one of us as pillars in the church. நாம் தூண்களாக இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை புதிதாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. We should never forget the Lord has appointed us as pillars in the church. சில காரியத்தை தாங்கக்கூடிய காரியத்தை, சகிக்கக்கூடிய காரியத்தை, பாரங்களை சுமக்க வேண்டிய நேரத்திலே நாம் சுமந்துதான் நாம் தீர வேண்டியதா இருக்கிறது. In certain times when we have to bear or tolerate certain things as burdens, surely we ought to bear them. நாம் எப்போது தூண்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோமோ அப்போதுதான் பாரங்கள், சுமக்கக்கூடியவைகள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுகின்றோம். The moment we forget that we are pillars, we are leaving aside all the burdens and the problems of the church. இவைகளை என்னால் சுமக்க முடியாது, இவைகள் என்னால் முடியாது என்று நாம் விலகி போகிறதான நேரத்திலே இவைகள் மற்றவர்களுக்கு பாரமாய் மாறிப்போய் விடுகிறது. When we abstain from these burdens and problems of the church, it becomes a burden or problem to others. சிம்சோன் தூணை அசைத்த போது இது மற்ற ஜனங்களை எல்லாரையும் அழித்து போட்டது போல நாம் தூண்கள் என்பதை மறந்துவிட்டு நாம் விலகி வருகிறதான நேரத்திலே மற்றவர்களுக்கு அது ஒரு பாதிப்பாய் முடிந்து விடுகிறது. When Samson shook the pillar and it fell upon all the people and all of them died, in the same way when we abstain from pillars, it will be a destruction for others. தூண்களாய் காணப்படுகிறதான நாம் சபைக்குள்ளே எப்படி நாம் காணப்பட வேண்டும்? We who are seen as pillars, how should we be seen in the church? பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த வேத வசனத்தை நான் விளக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். From an incident mentioned in the Old Testament period, I want to explain this truth. தாவீது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படிக்கு அவன் விரும்பினான். David wanted to build a temple to the Lord. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ ரத்தம் சிந்தின கைகளை உடையவனாய் இருக்கிறாய், ஆகவே எனக்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டாம். உன்னுடைய கற்ப பிறப்பாய் இருக்கிறதான சாலமோன் அவனே எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். The Lord said unto David, saying, as you have shed blood in your hand, you need not build a temple for me, and your son Solomon will build a temple for me. சாலமோன் கர்த்தருக்கென்று ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை அவன் கட்டினான். Solomon constructed a beautiful temple for the Lord. அந்த முழு ஆலயத்தையும் தாங்குவதற்கென்று 2 தூண்கள் இருந்ததாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். In the Holy Bible we see there were 2 pillars to bear the entire burden of the church. அந்த ஆலயத்தினுடைய முகப்பிலே 2 தூண்கள் இருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். In the forefront of the temple we see 2 big pillars. இந்த தூண்கள் கிட்டத்தட்ட 18 முழ அவைகள் உயரமுடையதாய் காணப்பட்டது. These pillars were of 18 cubits high. இவைகள் அந்த ஆலயத்தை தாங்கக்கூடியதான தூண்களாய் இருந்தது. Those are the pillars which are bearing the burden of the temple. நாம் 2 நாளாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் இதை படிக்கின்றோம். We are reading it in 2 Chronicles chapter 3 verse 17. இந்த தூண்கள் 2 தூண்களுக்கும்
போவாஸ் என்றும் யாகீன் என்றும் பெயர் கொடுக்கப்பட்டது. And these two pillars were named as a Boaz and Jachin. இந்த போவாஸ் யாகீன் என்கிறதான இந்த தூண்கள் ஆலயத்தினுடைய முகப்பிலும் காணப்பட்டது. அவைகள் தாங்கக்கூடிய தூண்களாகவும் இருந்தது. These two pillars were by name Jachin and Boaz. They were seen in the front of the temple and they were bearing the burden of the temple. எப்படி சாலமோன் கட்டினதான ஆலயத்தினுடைய முகப்பிலே 2 தூண்கள் காணப்பட்டதோ அதுபோல நாமும் சபைக்குள்ளே இந்த 2 தூண்களாக நாம் காணப்பட வேண்டும். Even as the two pillars were seen in the forefront of the temple, we must also be seen as pillars in the church. இந்த தூண்களை பற்றி நாம் சில காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். We have to understand certain things about these pillars. முதலாவது தூண்களுக்கு போவாஸ் என்று பெயராயிருக்கிறது. The first pillar is known as Boaz. இந்த போவாஸ் என்று சொல்வதற்கு தேவனுக்குள் என் பலன் என்று அர்த்தம். This word Boaz means my strength in God. இப்போ ஒரு ஆண்டவருடைய ஜனங்கள் தன்னுடைய பலனை தேவனுக்குள் வைத்திருக்கும் போதுதான் அவர்கள் தூண்கள் என்று அழைக்கப்பட முடியும். When the people of God keep their strength in the Lord, they can be called as pillars. இந்த பூமியிலே நமக்கு பலனாக இருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் காணப்படுகிறது. In this world there are so many things which appear to be our strength. நமக்கு பணம் ஒரு பலனாய் காணப்படலாம். For us money may be seen as a strength. நமக்கு இருக்கக்கூடியதான சொத்து, ஆஸ்தி, பொருள் இவைகள் பலனாய் இருக்கலாம். Our property, assets or substance may be our strength. அல்லது ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே கொடுத்திருக்கிறதான பலனே நமக்கு ஒரு நம்பிக்கையாக, நமக்கு ஒரு பலனாக நாம் காணப்படலாம். Otherwise the strength the Lord has given in our body may be our strength. நமக்கு இருக்கிறதான ஒரு அறிவு, ஒரு திறமை, ஒரு சாமர்த்தியம் இவைகள் கூட நமக்கு ஒரு பலனா இருக்கலாம். Our knowledge or our ability may be our strength. இவைகளெல்லாம் நமக்கு பலனாக காணப்படக்கூடாது. These things should not be seen as our strength. நமக்கு என்னதான் இருந்தாலும் இவைகள் நமக்கு ஒன்றும் பலனாக காணப்படக்கூடாது. Whatever we may have, none of them should be seen as our strength. பரிசுத்த வேதாகமும் இவைகளெல்லாம் சுய பலன் என்றுதான் சொல்கிறது. The Holy Bible calls all these strength as a self strength. நாம் எதை சார்ந்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் சுய பலன் என்று அழைக்கப்படுகிறது. Upon whatsoever we lean upon, they are known as a self strength. ஒரு கிறிஸ்தவனுக்கு பலன் என்று ஒன்று இருக்குமானால் அது தேவன் தான் பலனாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. If a Christian has some strength, we should never forget it is only of the Lord. ஆகவே தான் தாவீது அடிக்கடி சொல்லும்போது என் பலனாகிய கர்த்தாவே என்று அவன் குறிப்பிடுகின்றான். Therefore when David calls often, he says, "O Lord, my strength." பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராஜாக்களுக்கு ஆண்டவர் சில பிரமாணங்களை கொடுத்திருந்தார். In the Old Testament period, the Lord had given some ordinances to the kings. உபாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read Deuteronomy chapter 16 verse 17, 17-16வது வசனத்தை நாம் படிக்கும்போது 17-16, ஒரு ராஜா என்று சொல்கிறவன் அவன் குதிரைகளை, அநேக குதிரைகளை அவன் சம்பாதிக்க கூடாது. A king should not multiply his horses. ஒரு ராஜா என்கிறவன் அநேக குதிரைகளை அவன் சம்பாதிக்க கூடாது. A king should not gather so many horses. ஆங்கில வேதாகமத்தினுடைய ஓர குறிப்பிலே இப்படி ஒரு விளக்கம் காணப்படுகிறது. In the side of an English Bible, it is written like this: யுத்தத்திற்கான குதிரைகளை அவன் சம்பாதிக்க கூடாது. He should not multiply the horses for the battle. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ராஜாக்களை பாருங்கள், அவர்கள் யுத்தத்திற்கான குதிரைகளை அவர்கள் பெருக்கிக் கொண்டிருந்தார்கள். Consider the kings who were in the Old Testament period. They were multiplying the horses for the battle. ஏன் யுத்தத்திற்கான குதிரைகளை அவர்கள் பெருக்கினார்கள்? Why did they multiply the horses for the battle? யுத்தம் என்று வருகிறதான வேளையிலே குதிரைகள் பயப்படாமல் யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லும். When the battle comes, these horses will go to the battlefield without any fear. நாம் யோபின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே அவைகள் பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். When we read in the book of Job, we can understand that they will simply despise the fearing. அது யுத்தத்தை தூரத்தில் இருந்து மோப்பம் பிடிக்கும். It will smell the battle from a distant place. ஆயுதம் அணிந்தவர்களுக்கு விரோதமாய் இந்த குதிரைகளானது புறப்பட்டு போகும். These horses will proceed against the people who are armed. யுத்தத்தை கேள்விப்படுகிறதான நேரத்திலே தன் பலத்திலே களிக்கும். When it sees the battle, it will rejoice in its strength. இந்த குதிரைக்கு ஒரு பலன் காணப்படுகிறது. This horse has a strength. யுத்தம் என்று கேள்விப்படுகிறதான நேரத்தில் அது தன்னுடைய பலத்திலே களிக்க ஆரம்பிக்கிறது. The moment it hears about the war, it will just rejoice in its strength. அப்ப யுத்தம் குதிரை என்று இருக்குமானால் எந்த ஒரு ராணுவமும் தைரியமாக யுத்தத்திற்கு முன்னேறி சென்று கொண்டிருப்பார்கள். Therefore, this is, if the army is having a lot of horses, they will go with all confidence. அதாவது குதிரையினுடைய பலத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கையாய் இருப்பார்கள். They will put their trust upon the strength of a horse. ஆகவேதான் நாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே, Therefore, when we read in the book of Psalm, குதிரை
குதிரையினுடைய பலத்திலே கர்த்தர் பிரியமாகிறார். The Lord will not delight in the strength of horse. வீரனுடைய கால்களிலும் அவர் பிரியப்பட மாட்டார். He will not delight in the foot of the armed man. தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். The Lord will take pleasure in those people who fear Him and wait for Him. ஆண்டவர் குதிரையினுடைய பலத்திலே பிரியமாயில்ல. The Lord will not delight in the strength of a horse. வீரனுடைய கால்களில் அவனுடைய பலத்திலும் கூட ஆண்டவர் பிரியமாயில்ல. The Lord is not delight in the foot of a champion. யார் ஒருவர் தேவனை நம்பி இருக்கிறார்களோ, தேவனை பலனாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மீது ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். அவர்களுடைய காரியங்களை ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்துகிறார். Whosoever is putting his trust upon the Lord takes pleasure in him, and He is taking care of their affairs. ஆகவே ஒவ்வொரு தெய்வத்தினுடைய ஜனங்களும் எந்த ஒரு காரியத்தை பலனாக வைக்காமல் தேவனையே நாம் ஒரு பலனாக நாம் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Therefore, every people of God should not keep anything to this world as a strength, but they have to keep God as a strength. இது சரீர பிரகாரமான ஒரு பலத்தை பற்றி சொல்லவில்லை, நம்முடைய ஆத்ம பலத்தை, உள்ளான பலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். This is not mentioned about the physical strength. I speak about an inner strength. இன்றைக்கு நம்மில் அநேகர் சரீர பிரகாரமா இந்த சரீரத்திலே, மாம்சீக சரீரத்திலே பலனுடையவர்களாய் இருக்கிறோம். உள்ளான மனிதனுக்குள்ளே ஆவிக்குரிய காரியத்திலே நாம் பலவீனராய் காணப்படுகிறோம். Many of us are very strong in our physics, but spiritually in our inner man we are very weak. உள்ளான காரியத்திலே நாம் பலவீனராய் இருக்கிறபடியினால் தான் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்கைகள் சம்பவித்து விடுகின்றது. As we are weak in our inner man, often we meet failures. ஆனால் ஆண்டவர் விரும்புவது என்னவென்றால், உள்ளான மனுஷனுக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் நாம் ஒரு பலசாலிகளாய் காணப்பட வேண்டும். But what does the Lord delight in our inner man? In our spiritual man, every one of us must be strong. நாம் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலசாலிகளாய் மாற்றப்படுவது? How can we be changed as a strong persons in our spiritual life? ரோமரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read the book of Romans chapter 1 verse 16, வாசியுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God unto salvation to everyone that believeth, to the Jew first and also to the Greek. இந்த வசனம் சுவிசேஷத்தினால் உண்டாகக்கூடியதான ஒரு பலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. this verse speaks about a strength which comes out of the gospel. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel of Christ. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. It is the power of God unto salvation to everyone that believes, to the Jew first and also to the Greek. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. Whosoever believes that he may be saved, it is seen as the power of God. எது தேவ பலனாய் இருக்கிறது? Which seems to be a power of God. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. The gospel of Christ happens to be the power of God. இந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் எப்படி அது நமக்கு தேவ பலனாய் மாற்றப்படுகிறது? How does this gospel of Christ becomes a strength or power of God? விசுவாசிக்கிறவன் எவனோ ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் மாற்றப்படுகிறது. Whosoever believes that he may be saved, it becomes a power of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கும் போது அது நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பலனாய் மாற்றப்படுகிறது. When we believe the gospel of the Lord Jesus Christ, it becomes a strength in our soul. இன்றைக்கு அநேகர் வேத வசனத்தை, சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கிறார்கள். Nowadays many people hear the word of God, otherwise the gospel. ஆனால் அந்த வேத வசனத்தை, சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. But at the same time they don't believe the gospel they hear. ஆகவே அது அவர்களுக்குள்ளே தேவ பலனாய் மாற்றப்படுகிறதில்லை. Therefore it is not changed as a power of God in their life. ஆண்டவர் நமக்கு கொடுத்து சொல்லி தருகிறதான சுவிசேஷங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். What type of gospel the Lord is imparting to us, we must be the people believing them. நாம் எவ்வளவு நாம் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக ஆத்மாவிலே ஒரு பலனாய் மாற்றப்படுகிறது. To what extent we believe the gospel of Christ, to that extent it becomes a strength in our soul. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதான நம்ம எல்லாரும் ரட்சிப்பினுடைய அந்த ஆரம்ப காலத்திலே அவருடைய சுவிசேஷத்தை முழுமையாக நாம் விசுவாசித்தோம். All of us who are seated here in the beginning of our salvation, we absolutely believe the gospel of Christ. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believes in him should not perish but have everlasting life. மனிதன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்பதற்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பி தந்து பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை ஆரம்பத்திலே நாம் விசுவாசித்தோம். In the beginning we believed that God the Father gave his only begotten Son and he sent him to the world and surrendered him for suffering that we may be saved. என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார் என்பதை நாம் விசுவாசித்தோம். We believed that the Lord Jesus Christ came to this world for my sins and he died for my sins. இப்படி நாம் இதை விசுவாசித்தபடினால் நமக்கு இரட்சிப்பாகிய ஒரு தேவ பலன் நமக்கு உண்டானது. As we believe in this manner, we receive the strength that is a salvation. இரட்சிப்பாகிய தேவ பலன் அல்ல, நமக்கு தருகிறதான சுவிசேஷம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்க அவைகளெல்லாம் நமக்கு ஒரு பலனாய் மாற்றப்படுகிறது. Not only the strength that is salvation, whatever gospel we received, or when we keep on believing them one by one, they become strength to us. இதை விளங்கப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். To expound this truth, I want to tell you an incident from the Old Testament period. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ என்கிறதான பட்டணத்தை அவர்கள் பிடிக்கும்படிக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். The people of Israel, they are proceeding forward to capture the city of Jericho. அந்த சந்தர்ப்பத்திலே எரிகோவை வேவு பார்க்கும்படிக்கு 2 பேர் அனுப்பப்படுகிறார்கள். At the time, 2 people were sent to spy out the land of Jericho. இந்த 2 பேரும் அந்த பட்டணத்தினுடைய மதிலிலே இருக்கக்கூடியதான ராகாப் என்கிறதான ஒரு ஸ்திரீயினுடைய வீட்டுக்கு போகிறார்கள். These 2 people are going to the house of Rahab, who was dwelling on the wall of the city of Jericho. இவர்கள் இந்த 2 பேரும் வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த பட்டணத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாக இந்த பட்டணத்தை எப்படி பிடிப்பது என்ற ஒரு நோக்கத்தோடு வருகிறார்கள். The purpose of the visit of these 2 people to this place is how to capture this city. அந்த பட்டணத்தை பற்றியெல்லாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்கிறார்கள். They are understanding about the city little by little. இந்த ராகாபினுடைய வீட்டிற்கு 2 வேவுக்காரர் வந்தார்கள் என்பதை எரிகோவின் ராஜா அறிந்து கொண்டார். The king of Jericho came to understand that 2 spies visited the house of Rahab. உடனே தன்னுடைய ஆட்களை அனுப்பி ராகாபினுடைய வீட்டிற்கு வந்ததான் அந்த 2 வேவுகாரரை பிடித்து வரும்படிக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். Immediately the king of Jericho sent the people to capture those 2 spies who came to the house of Rahab. ஆனால் இவளோ அந்த 2 வேவுகாரரை ராஜா அனுப்பினதான ஆட்களிடத்திலே ஒப்பு கொடுக்கவில்லை. But this Rahab did not entrust these 2 people, 2 spies, to the people who were sent by the king. அவர்களை மறைத்து பாதுகாத்ததாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். From the Bible we understand that she hid them and preserved them. இந்த 2 வேவுகாரரை பாதுகாத்ததனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of having preserved these 2 spies? அதற்கு ராகாபே சொல்கின்றாள். But that Rahab herself says, உங்களை பற்றியதான பயம் தேசத்தினுடைய ஜனங்களுக்கு பிடித்திருக்கிறது. the fear concerning you is gripped in the hearts of the people. நீங்கள் இந்த தேசத்தை நீங்கள் கைப்பற்றுவீர்கள். You will of course capture this city. இந்த தேசத்தை கைப்பற்றுகிறதான நேரத்திலே என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். She is asking, when you besiege the city, you have to preserve me and my family members. அவர்களும் கூட இவளுக்கு வாக்குறுதி தருகிறார்கள், இந்த பட்டணத்தை கைப்பற்றுகிற நேரத்திலே உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்போம் என்று. At the time they are also giving a promise to the Rahab, saying, when we capture this city, we will preserve you and your family. எரிகோவின் ராஜா ராகாபனுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புறார். This king of Jericho sent people to the house of Rahab. உன்னுடைய வீட்டுக்கு வந்ததான அந்த 2 பேரை அனுப்பி வை. You send those 2 spies who visited your house. அனுப்பி வச்சிருந்தான்னா ராகாபுக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? Suppose if he had sent those spies to the king, what Rahab would have got? என்ன கிடைச்சிருக்கும்? What she would have got? ஏதாவது வெகுமதியை கொடுத்திருப்பான். He would have given some gift to Rahab. யாராவது தேசத்தை வேவு பார்க்க வர்றவங்க உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. And some people who spy out the land will come to your house. யார் வந்தாலும் தெரியாமல் எனக்கு ஆட்களை விட்டு சொல்லி அனுப்பிடு, உனக்கு தேவையான வெகுமதிகளை தர வெகுமதிகளை கொடுப்பான். And the king would say, without their knowledge, simply send me information, I'll send people and capture them. This way he will give some gifts. இன்னும் சொல்ல போனா ராஜா அந்த ராகாபுக்கு தேவையானதை கொடுத்து அவளை ரொம்ப நல்லாவே வச்சிருந்திருப்பான். If you say further, the king
would give more presents and gifts to the Rahab and keep her in a comfortable position. ஏனென்றால் தேசத்தினுடைய பாதுகாவல் தானே முக்கியமானது. Because the protection of the city is more important. தேசத்தினுடைய பாதுகாவலை கெடுக்கிறதான சில ஜனங்கள் வரும்போது அவர்களை காட்டி கொடுக்கிறதான வேளையிலே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வெகுமதிகள் கொடுக்கப்பட வேண்டும். When people come against the protection of the land, when those people are betrayed, their more presents will be given to the betrayer. இந்த ராகாபோ எரிகோ என்ற பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராயிருந்தாலும், Even though this Rahab was a woman who was dwelling in the city of Jericho, அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் காணப்பட்டது. she had a faith in her. இவர்கள் இருவரையும் நாம் பாதுகாப்போமானால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார்கள். If I preserve these two people, they will preserve myself and my family. இந்த ராகாபினுடைய வீட்டிற்கு வந்ததான 2 வேவுகாரர் என்று சொல்வது என்ன? What is the 2 spies who came to the house of Rahab? ஆண்டவர் நமக்கு தருகிறதான 2 விதமான சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறது. They reveal the 2 types of gospel the Lord is giving to us. ஒன்று விடுதலையின் சுவிசேஷம், மற்றொன்று மகிமையின் சுவிசேஷம் அல்லது பூரணத்தினுடைய சுவிசேஷம். The first one is a gospel of deliverance, the second one is a gospel of glory, other is a gospel of perfection. ஆண்டவர் நமக்கு தருகிறதான விடுதலையின் சுவிசேஷமாயிருந்தாலும் மகிமையினுடைய சுவிசேஷமாயிருந்தாலும் அதை விசுவாசித்து நமக்குள்ளே வைத்து நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Whether it is a gospel of deliverance or gospel of glory which the Lord is giving to us, we have to accept it and we have to keep it. எப்படி அந்த வேவுகாரரை பாதுகாத்த போது அவளுடைய குடும்பத்திற்கு பாதுகாவல் கிடைத்தது போல, Even as that Rahab preserved the spies, she got a protection for all her family. ஆண்டவர் நமக்கு தருகிறதான சத்தியத்தை நாம் விசுவாசத்தோடு காத்துக்கொள்ளும் போது இது நமக்கு ஒரு பலனாய் மாற்றப்படுகிறது. When we keep the truth the Lord is giving it to us by faith, it becomes our strength. பலன் என்று சொன்னால் அது ஒரு நம்பிக்கையாய் அது நமக்கு மாற்றப்படுகிறது. When we say strength, it becomes our hope. எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசத்தின்படி நாம் ஜீவிக்கிறோமோ, நாம் கடைபிடிக்கிறோமோ அது நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. To what extent we live by faith, to what extent we are keeping that, it will be our strength. அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலமாக உண்டாக்கக்கூடியதான ஒரு பலத்தை பற்றி நாம் படிக்கிறோம். Next we see about another strength we receive by the anointing of the Holy Spirit. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே வாசிக்கிறோம். We read in Luke's Gospel chapter 16 verse 49. நீங்களோ உன்னதத்திலிருந்து வெறும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள். You wait in Jerusalem until you be endowed with power from on high. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமின் நகரத்திலே காத்திருங்கள். You tarry in the city of Jerusalem until the time you are endowed with power from on high. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்கு உன்னதத்தின் பலன் என்ற ஒரு பதம் காணப்படுகிறது. The anointing of the Holy Spirit is known as a strength from above. இதை எபேசியரின் புத்தகத்திலே படிக்கும்போது ஆவியினுடைய பலன் என்று நாம் படிக்கிறோம். When we read it regarding this in the book of Ephesians, we read it as a strength of the Spirit. எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, When we read Ephesians chapter 3 verse 16, நீங்கள் ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படவும் என்று சொல்கிறார். there he says to be strengthened with the mighty by his spirit in the inner man. ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். To be strengthened with might by his spirit in the inner man. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான உள்ளான மனுஷன் என்று சொல்வது என்ன? The inner man mentioned in this verse, what does it refer? அதுதான் ஆத்துமா அல்லது இருதயம் என்று சொல்வது. That is known as a soul or heart. இன்றைக்கு இந்த புறம்பான சரீரம் என்று சொல்வது நம்முடைய இருதயத்தை பொறுத்துதான், நம்முடைய ஆத்மாவை பொறுத்ததுதான். And our outward body is based upon our soul or heart. இந்த இருதயத்திலே, இந்த ஆத்மாவிலே நாம் என்ன ஒரு முடிவு எடுக்கிறோமோ அதைதான் இந்த சரீரத்திலே நாம் நிறைவேற்றுகிறோம். Whatever decision is being taken in our soul or heart, that is being fulfilled by this body. நமக்கு வருகிறதான எல்லா விதமான போராட்டங்கள் முதலாவது நம்முடைய ஆத்மாவை தான் தாக்குகிறது. All the struggles and strivings which come against us, first of all it attacks our soul. இந்த ஆத்மாவிலே அல்லது உள்ளான மனிதனிலே நமக்கு ஒரு பலன் இருக்குமானால் நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களையும் நாம் மேற்கொண்டிருக்கலாம். If we have strength in our inner man, we will be able to prevail all the striving that come against us. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய உள்ளான பலன் அல்லது ஆத்ம பலன் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் அது வளர்ந்து வருகிறது. By the anointing of the Holy Spirit, our strength in the inner man, it grows day after day, it is abounding. அதற்காக வேண்டிதான் அடிக்கடி காத்திருப்பு கூட்டத்தை நடத்தி அல்லது தேவ சமூகத்துக்கு வருகிறதான நேரத்தில் எல்லாம் கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வச்சு நமக்குள்ளே ஒரு பலத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நாம் விரும்புகிறோம். Only for that purpose we are conducting carrying meetings, and whenever we come to the presence of God, we give some time to be filled with the Spirit of God and to be strengthened. நம்முடைய சரீர பலத்தை பார்க்கிலும்
உள்ளான மனிதனுக்குள்ளே இந்த பலத்திற்காக எவ்வளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்களோ அதை பொறுத்துதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஜெயகரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். To what extent a person is giving importance to the inner strength rather than the physical strength, only accordingly his victorious life will be seen. 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, When we read 1 Peter chapter 1 verse 5, தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறதான உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. You are preserved by the power of God, that inheritance is reserved for you in heaven. இந்த இடத்திலே தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று நாம் படிக்கிறோம். In this verse we see you are kept by the power of God. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலமாக ஒரு பலன் உண்டாகிறது. அந்த பலனானது நம்மை பாதுகாக்கிறது. We receive a power or strength by the anointing of the Holy Spirit, and that the power is preserving us. ஒரு போர் வீரன் என்று சொல்லும்போது அவனுக்கு 2 விதமான ஆயுதங்களை அவன் தரித்துக் கொள்கிறான். When we say a soldier, he is putting on 2 types of weapons. நாம் எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் இதை பற்றி படிக்கிறோம். Regarding this, we see in Ephesians chapter 5. ஒரு போர் வீரன் அவன் 2 விதமான ஆயுதங்களை வைத்திருக்கிறான். A soldier will be keeping 2 types of weapons. ஒன்று தற்காக்கக்கூடிய ஆயுதம், மற்றொன்று தாக்கும் ஆயுதம். And one type is the weapons which are preserving himself, the other weapons are attacking the enemy. தற்காக்கக்கூடியதான ஆயுதம் என்பது என்ன? What are the weapons which are preserving him? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்துக்குரிய பாதரட்சை, இப்படி எல்லாம் இவைகளெல்லாம் தற்காக்கக்கூடிய ஒரு ஆயுதமா And இருக்கிறது. the girdle, that is the truth, and the breastplate, and such things are preserving us. ஆனால் தாக்கக்கூடிய ஆயுதம் என்று சொல்வது வேதவசனமாகிய ஆவியினுடைய பட்டயம். But the attacking weapon is that is the word of God, that is the sword of the Spirit. ஒரு சத்துருவை நாம் எதிர்த்து தாக்கக்கூடிய ஆயுதம் வேதவசனமாகிய ஆவியினுடைய பட்டயம். இது ஒண்ணு மாத்திரம் தான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. The word of God, that is the sword of the Spirit, that is the only weapon with which we can attack our enemy. என்னுடைய கையிலே ஒரு பட்டயம் காணப்படுகிறது. For example, I have a sword in my என்னுடைய hand. சத்துருவை தாக்குவதற்கு அழிப்பதற்கு என்னுடைய கையிலே பட்டயம் காணப்படுகிறது. I got a sword in my hand to attack my enemy. ஆனால் மற்றவனை தாக்குவதற்கு ஏற்றதான சரீரத்திலே பலன் இல்லை. But I don't have strength in my body to attack the enemy. பட்டயம் இருந்தாலும் எனக்குள்ளே பலன் இல்லாவிட்டால் எதிராளியை தாக்க முடியாது. Even though I have sword in my hand, if I don't strength in my body, I cannot attack the enemy. தாவீது கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு போகிற அந்த சந்தர்ப்பத்திலே At the time David was proceeding to fight against Goliath, சவுல் தாவீதுக்கு ஆயுதங்கள் எல்லாவற்றையும், தன்னை தற்காக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் போட்டு பார்க்கிறார். Saul gave all the weapons for David to just put on. இவைகள் எல்லாவற்றையும் அணிந்து அவன் பழக்கம் இல்லாதபடியினால் அவனால் எழுப்பி நடக்க முடியவில்லை. He was not accustomed with all these weapons, he could not walk. ஏனென்றால் அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு நடப்பதற்கு ஏற்ற ஒரு பழக்கம் அவனுக்கு காணப்படவில்லை. Because he was not accustomed to carry all these things while going for war. மற்ற எதிராளியை தாக்குவதற்கு ஆயுதம் மாத்திரமல்ல, அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துவதற்கு ஒரு பலனும் அவசியமா இருக்கிறது. To attack the enemy, not only we must have weapons, but we need to strengthen our body to wield those weapons. அந்த பலன் இருந்தால்தான் இந்த ஆயுதத்தை கொண்டு சத்துருவை மேற்கொள்ள முடியும். Only if we have strength in our body, with these weapons we can overcome the enemy. அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியினுடைய பலனாய் காணப்படுகிறது. That strength is seen as the strength of the Holy Spirit. சத்துருவை தாக்குவதற்கு வேதவசனமாகிய ஆவியினுடைய பட்டயம் மாத்திரமல்ல, Not only the sword of the Spirit, that is the word of God to attack the enemy. தற்காத்துக் கொள்வதற்கு நம்முடைய ஆயுதங்களை அணிந்து கொள்வது மாத்திரமல்ல, Not only putting on the weapons to just preserve ourselves. உள்ளான மனிதனுக்குள்ளும் பரிசுத்த ஆவியினுடைய பலனும் அவசியமா இருக்கிறது. In our inner man, we need the strength of the Holy Spirit. மூன்றாவது ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, Thirdly, when we read Isaiah chapter 40 verse 31, கர்த்தருக்கு காத்திருப்பதின் மூலமாக ஒரு பலன் உண்டாகிறதாக நாம் படிக்கிறோம். by waiting in the presence of God, we receive a strength. கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று சொல்வது என்ன? What is a tarrying for the Lord? என்னிடம் வல்லமை இல்லை, என்னிடம் பலன் இல்லை I don't have power, I don't have strength. என்று கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி தேவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். Having said like this, we humble ourselves and tarrying in the presence of God. இடத்துல எந்த வல்லமையும் கிடையாது, எந்த இடத்துல எந்த ஒரு பலனும் கிடையாது, எல்லாம் கர்த்தர் தான் அப்படின்னு தாழ்த்தி
எந்த ஒரு மனிதன் சார்ந்து இருக்கிறானோ அவர்கள்தான் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள். Whosoever is humbling himself and saying, Lord, I do not have any power, I do not have any strength, and he is waiting for the presence of the Lord, he is one who is tarrying for the Lord. இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்து வச்சிருந்தாலும் சரி, In this world, whatever things the Lord might have given to us, ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி, ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் நீர்தான் என்று நாம் ஒப்படைக்க வேண்டும். every day, early in the morning, we have to surrender ourselves to the Lord, saying, Lord, nothing is possible by me, thou must do everything to me. ஒருவேளை நமக்கு எல்லா விதமான திறமைகள் இருந்தாலும் கர்த்தரிடத்துல போகிறதான நேரத்துல நம்முடைய திறமையெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றதான ஒரு தாழ்மை நமக்கு அவசியம். Even though we have all capabilities, when we go to the presence of God, we have to realize that we are nothing, we don't have any ability. எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனை சார்ந்து நாம் தாழ்த்தி காணப்படுகிறோமோ ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பலத்தை தருகின்றார். To what extent we depend upon the Lord and humble ourselves, to that extent the Lord is providing us a strength. இந்த 4-வீலர்ல பயன்படுத்தக்கூடியதான ஒரு பேட்டரியை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us consider a battery which is being used by the soldiers. இந்த பேட்டரி ஆனது வண்டியை நின்று கொண்டிருக்கிறதான வண்டியை இயக்குவதற்கு பிரயோஜனமாக இருக்கிறது. This battery is used to start a vehicle which is not yet started. இந்த பேட்டரியின் மூலமாக செல்ஃப் மோட்டார் ஆனது இயங்குகிறது. Through this battery, the self motor is functioning. இந்த செல்ஃப் மோட்டார் இயங்க தொடங்கினோடு இன்ஜினும் அவைகளும் இயங்க ஆரம்பிக்கிறது. As soon as the self motor start functioning, the engine also is getting started. இந்த பேட்டரிக்குள்ளே ஒரு பவர் இல்லாவிட்டால் அந்த வண்டியை இயக்குவதற்கு ஒரு கடினமானதா இருக்கும். If there is no power in the battery, it will be difficult to move the vehicle. அந்த பேட்டரிக்குள்ள இருக்கக்கூடியதான மின்சாரம் அல்லது மின்சாரம் குறைந்து காணப்படுகிறதான நேரத்திலே அந்த வண்டியில் இருக்கிறதான பேட்டரியை நான் கழட்டி எடுக்க வேண்டியதா இருக்கு. The electricity, the power that is contained in the battery is less. They have to remove the battery from the vehicle. இந்த பேட்டரியில் இருக்கக்கூடியதான மின்சாரத்தை பார்க்கலும் அதிக மின்சாரம் இருக்கக்கூடியதான ஒன்றோடு கூட இவைகள் இணைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. They must be joined together with a device which will give more power to this battery. அதிக மின்சாரமானது இந்த பேட்டரி சார்ஜ் செய்கிறது. And more electricity will enter into the battery, and the battery is getting charged. அதற்கு பிற்பாடு இந்த பேட்டரியை எடுத்து ஒரு வண்டியை நாம் இயக்குவது போல, thereafter we are using that battery to start an engine. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதான வேளையிலே நமக்குள்ளே ஒரு வல்லமை உண்டாகிறது. When we tarry the presence of God, we have a power within us. ஜெபத்திலே அபிஷேகத்திலே காத்திருத்தல் மாத்திரமல்ல, not only in prayer and waiting in the anointing, கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவனை சார்ந்து இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். We have to go to the presence of God and say to the Lord, Lord, I am nothing. We must put our trust upon the Lord. We need this experience. நீங்க எந்த வேலை செய்து எத்தனை வருடங்கள் அனுபவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலையை காலை நேரத்தில் நீங்க துவங்கும் போது, ஆண்டவர் எனக்கு எந்த அனுபவம் இல்லை, எனக்கு ஒன்னும் தெரியாது, எல்லாம் உண்மை நம்பி நான் வந்திருக்கிறேன், இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் நீர் தான் அப்படி நாம் தாழ்த்தி நாம் ஜீவிக்கிறதான வேளையிலே ஜெபிக்கும் போது அவைகள் நமக்கு ஒரு பலனாய் மாற்றப்படுகிறது. You may be an experienced person in some fields, but before you start to work in the presence of God, if you humble yourself in the morning saying, Lord, nothing is possible for me, thou must fill me with thy strength, the Lord will make everything possible. நான்காவது, நமக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிஷ்டை என்று சொல்வதும் நமக்கு ஒரு பலனாய் மாற்றப்படுகிறது. Fourthly, there is a consecration that is seen in the life is also seen as a strength. வேதத்திலே சிம்சோனை பற்றி நாம் படிக்கும்போது, in the Bible when we read about Samson, கர்த்தருடைய ஆவி அவன் மீது பலமாய் இறங்குகிறதான வேளையிலே அவன் வல்லமையான ஒரு காரியத்தை செய்தான் என்று வாசிக்கிறோம். We read in the word of God at the time the power of the Lord descended upon him in a mighty way. He did miraculous things. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்குகிறார். The spirit of the Lord descended upon him. அவனுடைய கையிலே ஒன்றுமில்லாதிருந்தும் அவன் கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை அவன் கொன்று போடுகிறார். He did not have anything in his hand, but still he took a job ass and killed 1,000 people. தாடை எலும்பினால் அவன் 1000 பேரை கொன்று போடுகிறார். And with the jawbone of an ass he killed 1,000 people. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கினார், அதனால் தாடை எலும்பி 1000 பேரை கொண்டு போடுகிறார். The spirit of the Lord descended upon him, therefore he just killed 1,000 people with the help of a jawbone of an ass. இந்த சம்பவத்தை தயவு செய்து கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். Please listen carefully this incident. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது அவனுடைய கையில் தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை அவன் கொன்று போடுகிறார். When the spirit of the Lord descended upon him, he took the jawbone of an ass and killed 1,000 people.
அதே நேரத்திலே அவனுடைய பிரதிஷ்டையானது அவனை விட்டு போய்விட்டது. At the same time, his consecration departed from him. அவனுடைய பிரதிஷ்டை எதில் இருந்தது? In which where his consecration lied, நசரேய விரதத்தில், நசரேய பிரதிஷ்டையில் இருந்தது. and his consecration was in the vow of a Nazarite. ஒரு நசரேயன் என்று சொல்லும்போது When we say a Nazarite, அவன் தன் தலைமுடியை அவன் வளர விட கடவன். he has to grow his hair. அவன் தீட்டான பிரேத தண்டையில் போகக்கூடாது. He should not go near the dead corpse. திராட்சை செடி விதை முதல் தோல் வரை உள்ளவைகள் ஒன்றையும் புசிக்க கூடாது. He should not eat anything of the grapes from the skin to the wine. இந்த நசரேய பிரதிஷ்டையிலே மூன்று முக்கியமான ஒரு அனுபவம் உண்டு. In this vow of a Nazarite, there are three important things. ஒன்று, திராட்சை செடி விதை முதல் தோல் வரை உள்ளவைகள் ஒன்றையும் புசிக்க கூடாது. From the wine, from the seed to the skin, he should not eat anything. இரண்டாவது, தீட்டான பிரேத தண்டையில் அவன் போகக்கூடாது. Secondly, he should not go near the dead corpse. மூன்றாவது, அவன் மரணமடையும் நாள் மட்டும் தன் தலைமுடியை அவன் வளரவிட கடவன். Thirdly, till the day of his death, he has to grow the hair of his head. இந்த மூன்றும் ஒரு பிரதிஷ்டை என்று நாம் சொல்லலாம். These three can be called as a consecration. ஆனால் இந்த பிரதிஷ்டையானது அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குகிறது. But this consecration departed from him gradually. ஒரு நாள் அவனுடைய தலைமுடியானது சிரைக்கப்பட்டது. One day his head was shaven. இந்த தலைமுடி சிரைக்கப்பட்ட உடனே அவனுடைய மகாபலன் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. As soon as his locks of hair were removed, his great might departed from him. இப்பொழுது தெளிலால் சொல்கிறாள், சிம்சோனே, பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். Now Delilah says, "Oh Samson, the Philistines have come against you." அவன் எப்பொழுதும் போல எழும்பி பெலிஸ்தியர்களை அடிக்கும்படிக்கு போகிறான். As usually got up and went to smite the Philistines. அவனுடைய பலன் போய்விட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனிலிருந்து விலகி இருந்தார். He lost his strength. The Spirit of the Lord had departed from him. அப்படியானால் அவனுக்குள்ளிருந்ததான பலன் எங்கிருந்து வந்தது? If so, where from he received the strength? அவனுடைய பிரதிஷ்டையில் அவனுடைய பலன் உண்டானது. His strength was in his consecration. அருமையானவர்களே, நம்முடைய பிரதிஷ்டையிலே கர்த்தர் நமக்கு ஒரு பலத்தை தருகின்றார். Beloved, in our consecration, the Lord is giving us a strength. பிரதிஷ்டை என்று சொல்லும்போது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம்தான் என்று நினைக்க கூடாது. When we say consecration, we should not think it is only for the service of God. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பிரதிஷ்டையை வைத்திருக்கின்றார். For all the children of God, the Lord has kept a consecration. இந்த பிரதிஷ்டைக்குள்ளே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்க்கப்பட வேண்டியதா இருக்கிறது. Every day we have to grow in this consecration. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு இருக்கிறதான பிரதிஷ்டையை சொல்கின்றார். Paul the apostle says about his self consecration. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்கிறார். He says, "I have authority to enjoy everything, but everything will not be experienced." எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் தகுதியாயிராது. I have authority to enjoy everything in this world, but everything will not be experienced. அதுபோல நாம் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம், ஆனால் தகுதியான ஒன்றை மாத்திரம்தான் நாம் அனுபவிக்க பிரயாசப்பட வேண்டும். In the same way, we can enjoy everything in this world, but it is not like that we have to enjoy only those things which are appointed to us. சபைக்குள்ள இருந்தாலும் கூட எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நாமளும் அப்படி இருக்கிறோம்னு நம்ம நினைக்க கூடாது. Because we are in the church, we should not think others are like this in the church. We can also be in the same manner. உபயோகப்படுத்தக்கூடியதான பொருட்களிலும் பிரதிஷ்டையா இருக்கலாம், நாம் போட்டுக் கொள்கிறதான துணியிலும் கூட நாம் பிரதிஷ்டையா இருக்கலாம். We can be consecrated in the garments we wear and in the things we use. நம்முடைய பிரதிஷ்டையை பொறுத்துதான் கர்த்தர் நம்மை ஒரு பலசாலிகளாய் மாற்றுகிறார். The Lord will change us as a strong people only depending upon our consecration. எத்தனையோ ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் வெள்ளை வஸ்திரத்தையே உடுத்திக் கொள்கிறார்கள். Many spiritual Christians till the end they are wearing only white garments. ஊழியக்காரர்களை சொல்லவில்லை, அவைக்குரிய விசுவாசிகளை நான் சொல்கின்றேன். I am not speaking about the service of God. I am speaking about the spiritual believers. தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு விதவிதமான வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாமல் வெண்மையான வஸ்திரத்தை அவர்கள் போட்டுக் கொள்கிறார்கள். They are not using different colors dresses to adorn themselves, but they are always using white garments. மற்றவர்களுக்கு முன்பாக எளிமையாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். They always desire to be simple in the presence of others. நாம் பயன்படுத்தக்கூடியதான ஒவ்வொரு பொருளும் பிரதிஷ்டிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். Every substance or articles or things we use must have been consecrated. அப்படி நாம் இருக்கிறதான வேளையிலே நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும், நமக்குள்ளே ஒரு வல்லமை உண்டாகும். When we hate like that, we will have a strength, we will have a power within us. உதாரணமாக தானியேலை நாம் எடுத்துக்கொள்வோம். For example, let us consider Daniel. தானியேலுடைய பிரதிஷ்டை எப்படிப்பட்டது? How was the consecration of Daniel? ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் தீர்மானம் செய்திருக்கிறார். He purposed in his heart that he will not defile himself with the king's meat. இருக்கிறது அந்நிய தேசத்துல. He
was in a strange land. ஆகாரம் கிடைக்கிறதே ஏதோ கடினம் என்று வைத்துக் கொள்வோமே. Let us think that it is very difficult to get food. ஆனால் அந்நிய தேசத்தில் இருக்கும்போது ராஜபோஜனம் கிடைக்கிறது. But when he was in a strange land, he could get this royal meat. கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா சாப்பிடல. Because he did not eat with a pleasure, thinking that it is available freely. ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் தீர்மானம் செய்திருந்தான். He purposed in his heart that he will not defile himself with the king's meat. ஆகவே கர்த்தர் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தார். Therefore the Lord had given him good wisdom. தானியேலுக்கு இருக்கிறதான பலன் அவனுக்கு இருக்கிறதான ஒரு ஞானமா இருக்கிறது. The strength that was in Daniel, it manifested as a wisdom. இப்படி நீங்கள் செய்யக்கூடியதான ஒரு சின்ன ஒரு பிரதர்ஷையும் உங்களுக்குள்ள ஒரு பலத்தை உண்டாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. In this manner, the small consecration you are making will bring a strength in a man. அப்போ நாம் தேவனிலே நாம் பலப்பட வேண்டும். Therefore we must be strengthened in God. நாம் படிக்கிறதான வேத பாடத்தினுடைய தலைப்பு என்ன? What is the caption of the Bible study we are learning at present? சபை என்பது தூணும் ஆதாரவுமாய் இருக்கிறது. The church happens to be the pillar and ground. நாம் ஒவ்வொருவரும் சபைக்கு தூண்களாய் காணப்பட வேண்டும். Every one of us must be seen as a pillar for the church. சாலமோனுடைய ஆலயத்திலே 2 தூண்கள் காணப்பட்டது. There were 2 pillars in the temple of Solomon. அந்த தூண்கள் தேவாலயத்தை தாங்கி நிற்கிற தூண்களாய் இருந்தது. Those pillars were bearing the burden of the temple of the Lord. அந்த தூண்களுக்கு ஒரு தூண் பெயர் போவாஸ் என்று சொல்வது. The name of one of the pillars is Boaz. போவாஸ் என்ற வார்த்தைக்கு தேவனில் என் பலன் என்ற அர்த்தம். The word Boaz means God, strength in God. நம்முடைய பலன் தேவனுக்குள்ளே காணப்படுமானால் நாம் தாங்கக்கூடிய ஒரு தூண்களாய் இருப்போம். If our strength is in God, we will be like the pillar which is bearing. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளே நாம் பலப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Every one of us must be the people being strengthened in the Lord. இரண்டாவது ஒரு தூண் யாகீன் என்று அழைக்கப்படுகிற தூணை பற்றி நாம் படிக்கிறோம். Next we see about the second pillar that is known as Jachin. இந்த யாகீன் என்று சொல்வதற்கு தேவன் ஸ்திரப்படுத்துவார் என்று அர்த்தம். The word Jachin means God will establish. ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார் என்று அர்த்தம். The meaning of the word Jachin is God will establish. ஒரு ஆவிக்குரிய மனுஷனை ஆண்டவர் எப்படி ஸ்திரப்படுத்துகிறார்? How will God establish a spiritual man? ஆண்டவர் 2 விதத்திலே ஸ்திரப்படுத்துகிறார். In 2 different ways the Lord is strengthening ஒன்று him. சத்தியத்தின் மூலமாக ஸ்திரப்படுத்துகிறார். First of all, he is establishing through the truth. மற்றொன்று வரங்களின் மூலமாக ஸ்திரப்படுத்துகிறார். The other time he is strengthening or establishing through gifts. நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Paul the apostle says that I pray that you may receive the gifts from the Lord. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஸ்திரப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். Beloved, every one of us must be established. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு நாணலை போன்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. Christian life is not like that of a reed. அது காற்று அடிக்கிறதான ஒரு திசையிலே அசைவது போல உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல. It is not a life which is moving and that as the reed is moving towards the side of the wind. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது உறுதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை. Christian life is a strong and a firm life. எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் ஏற்பட்டாலும் நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். Whatever struggles is coming in our life, we must be stand first. இந்த ஸ்திரப்படுத்தல் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். For this word establishing, I want to tell you an example. ஒருவர் ஒரு ஸ்கூல் உண்டாக்குகிறார். One person is instituting a school. ஒரு ஸ்கூல், ஒரு கட்டடம், அது ஸ்கூலாய் மாற்றப்படுமா? A building, can it be turned to be a school? அந்த கட்டடத்தை, அந்த ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பர்னிச்சர் எல்லாம் வாங்கி போடப்படுகிறது. All the furnitures are purchased and kept in that building. அந்த ஸ்கூலுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கு தேவையான ஆசிரியர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். The teachers are appointed to teach in that school. இந்த ஸ்கூல்ல படிப்பதற்கு மாணவர்களும் காணப்படுகிறார்கள். Even the students are seen in the school to study. கட்டடம் காணப்படுகிறது. Building is there. சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். Teachers are there to teach. படிப்பதற்கு மாணவர்கள் இருக்கிறார்கள். There are students to learn. எல்லா பர்னிச்சர்ஸும் இருக்கு. All furnitures are full. இவைகளெல்லாம் இருந்தால் இது ஸ்கூல் என்று அழைக்கப்பட முடியுமா? Even though all these things are plenty there, can it be called as a school? அழைக்கப்பட முடியுமா? Can it be called as a school? அழைக்கப்பட முடியாது. It cannot be called as a school. அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டியதா இருக்கிறது. It needs a recognition of the government. அரசு கொடுக்கிறதான அங்கீகாரம் தான் அது ஸ்கூல் என்று மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட முடியும். The recognition given by the government, only with that others will understand that this is a school. அங்கீகாரம் கொடுக்காமல் அந்த பள்ளி என்னதான் இயங்கி வந்தாலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்காது, கிடைச்சாலும் பிரயோஜனமும் இருக்காது. Even though the school functions, if there is no recognition from the government, even the student studies in the school, he will not be honored. அது இதைதான் ஸ்திரப்படுத்தலோடு கூட நாம் ஒப்பிட முடியும். This can be compared with the people who are being established. இந்த ஸ்கூல் என்று சொல்வதற்கு இவைகளெல்லாம் இருந்தாலும் ஒரு பள்ளிக்கு ஒரு அங்கீகாரம் அவசியமா இருப்பது போல
Even though all these things are present in the school, it needs a recognition from the government. நாம் ஒவ்வொருவருக்கும் சத்தியத்தின் மூலமாக ஒரு ஸ்திரப்படுதல் அவசியமா இருக்கிறது. So everyone else, we need an establishment through the truth. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஞானஸ்தானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். The Lord has given us truth. The Lord has given us a water baptism and anointing of the Holy Spirit. இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு மேலான ஒரு சத்தியம் நமக்கு வந்தால் மாத்திரமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உறுதி காணப்பட முடியும். Even though we have all these things, only if we get a truth every day, we will be firm in that. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது, When Paul the apostle is writing to Ephesians, அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு திரியாதிருங்கள், and they will not wander here and there by strange doctrines. தவறான உபதேசம் என்று சொல்வது நானாலே போன ஒரு வாழ்க்கை தான். The erroneous doctrine is like a life that moves like a reed. நல்ல உபதேசங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான வேளையிலே அவர்கள் ஸ்திரப்படுவார்கள், உறுதியாய் காணப்படுவார்கள். When good doctrines are given to the people, they will be established and they will stand fast. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு கடந்து வருகிறதான நேரத்திலே ஜனங்களுக்கு ஒரு நல்ல சத்தியங்கள் கொடுக்கப்பட வேண்டும். Every day when the people come to the presence of God, good doctrines, the truth must be shared. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய மன்னாவை தான் கொடுத்தார். The Lord gave manna to the people of Israel. Every day He gave fresh manna. பழைய மன்னா அல்ல, அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. It is not the old manna that it bred worm and stank. ஒரு ஜெபமா இருந்தாலும் அந்த ஜெபத்தில் ஒரு புதிய சத்தியங்கள், ஒரு புதிய வெளிப்படுத்தல்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். Even though it may be a prayer meeting, but in that a new doctrine or new revelation must be given to the people. வசனத்தினுடைய வெளிப்படுத்தல்கள் ஜனங்களுக்கு கிடைக்க 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 அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதியான ஒரு அனுபவம் காணப்படும். When the people are getting this revelation out of the word of God, there will be a firmness in their life. இந்த நாட்களிலே சபைக்குள்ளே ஏன் பிரச்சனைக்குரியவர்கள் எழும்புகிறார்கள்? இதற்கு என்ன காரணம்? Why do the problematic people arise in the church? What is the reason? அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான சத்தியம் சரியாக கிடைக்காத போகிறபடினால் அப்படி இருக்கின்றார்கள். And because they are not receiving a proper doctrine, they are like that. 20 வருஷம் 30 வருஷம் சபைக்குள்ள இருந்துட்டு பிற்பாடு என்ன நினைக்கிறாங்க? After being in the church for 20 or 30 years, what do they think? இதுக்கு மேல ஒரு சத்தியம் இல்ல, There is no truth beyond this. ஒன்னும் புதுசா ஒன்னும் தெரிஞ்சுக்கின மாதிரி தெரியல. And they doesn't appear that they have known something new. கேட்கிற ஒரு சத்தியத்தையே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We are always hearing the truth. We heard already. இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்று சொல்லும்போது தான் அவர்கள் பிரச்சனைக்குரியவர்களா இருக்கிறார்கள். When they say that there is nothing beyond this, they become the people creating problems. ஜனங்களுக்கு புதிய புதிய சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறதான நேரத்திலே அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் அகற்றப்படும். When new truths are given to the people, day after day, all their problems will be removed. ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய புதிய சத்தியங்கள் கொடுக்கப்படுகிற நேரத்திலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரமான ஒரு அனுபவம் உண்டாகிறது. Everyone, when new truths are given to them, day after day, they will have a new experience. ஆண்டவர் நமக்கு தருகிறதான சத்தியத்தின் மூலமாக நமக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள் எப்படிப்பட்டது? And how are the transformation that takes place in our life by the truths the Lord is giving to us? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read John's Gospel, chapter 15, verse 3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தின் மூலமாக இப்போது நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். Now you are clean through the word which I have spoken unto you. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கும்போது, As we read John's Gospel, chapter 17, verse 17, உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று படிக்கிறோம். there we are reading, Sanctify them through thy truth, உபதேசத்தினாலே சுத்தமாய் இருக்கிறீர்கள், and by my doctrine you are clean. உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று படிக்கிறோம். Here we are reading, Sanctify them through thy truth. வேத வசனம் சத்தியம் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்குகிறது. Therefore the word of God, the truth is sanctifying our life. எவ்வளவு வேத வசனத்தை அல்லது சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோமோ அது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தமாகுதலின் வேலை நடப்பிக்கிறது. To what extent we are learning the truth, to that extent it is creating a work of sanctification in us. எத்தனையோ அறிஞர்கள் எழுதினதான ஒரு புத்தகத்தை நாம் படிக்கிறோம். We are reading so many books written by so many scholars. இந்த புத்தகத்தை படிப்பதனால் நமக்கு என்ன ஏற்படுகிறது? As we are reading these books, what happens in our life? அறிவு வளருகிறது. We are growing in knowledge. அனுபவம் உண்டாகிறது. We have experience. ஆனால் இது உண்மை இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. We cannot deny this fact. இந்த அறிவு வளருகிறபடினால் அவர்களுக்குள்ள என்ன ஏற்படுகிறது? As the knowledge increases in their life, what happens? அறிவானது இருமாப்பை உண்டாக்குகிறது, பெருமையை உண்டாக்குகிறது. The knowledge makes it puffs them.
இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் எழுதின ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதனால் அறிவு வருகிறது மெய்தான். It is true that when we read a book written by a great scholar in this world, we acquire knowledge. ஆனால் அந்த அறிவானது அவனுக்குள்ள இருமாப்பை உண்டாக்குகிறது. But that knowledge puffs him. ஆனால் வேத புத்தகத்தை வாசிக்க வாசிக்க என்ன ஏற்படுகிறது? But as he keep on reading the word of God, what happens? இந்த வேத வசனமானது அவனுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது. This word of God is sanctifying his life. திருவசனமாகிய தண்ணீர் என்று நாம் படிக்கிறோம். We see the water that is the word of God. எப்படி ஒரு தண்ணீரானது சுத்தப்படுத்துகிறதோ, Even as the water is purifying an object, வேத வசனமாகிய தண்ணீரும் கூட நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது. even the water that is the word of God is sanctifying and purifying our நம்முடைய life. ஜீவியத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தத்தை நம்ம எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறோம், சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். To what extent we expect holiness or sanctification in life, to that extent we have to hear the truths. நாத்திகனாய் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது நாத்திக கொள்கையுடைய நபர் வேத புத்தகத்தை அவர் படிக்கலானார். A person who happened to be an atheist, he started to read the word of God. வேத புத்தகத்தை படிப்பது நல்ல நோக்கத்தோடு கூட அவர் படிக்கவில்லை. He did not read the word of God with a good purpose. வேதத்தில் இருக்கக்கூடியதான குற்றங்களை அறிந்து கொள்வதற்காக அவர் படிக்கின்றார். He read the Bible, the word of God, to know some faults in that. வேதத்தில் ஏதாவது ஒரு குற்றம் இருக்குமானால் அந்த குற்றத்தை தெரிந்து மற்றவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். Suppose if he finds a fault in the Bible, he will just proclaim it to others. அதாவது வேத புத்தகமே பொய் என்பதை அதை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்பினார். He wanted to prove that the word of God is a lie. அவர் வேத புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். He was reading the word of God. அவருடைய இடது கையிலே வேத புத்தகம் காணப்பட்டது. And the Bible was seen in his left hand. அவருடைய வலது கையிலே ஒரு சிகரெட் இருந்தது. In his right hand there was a cigar. இதை பிடித்துக் கொண்டே அவர் வேத புத்தகத்தை படிக்கின்றார். He was smoking the cigarette and reading the word of God. குற்றம் கண்டுபிடிப்பதற்காக தானே படிக்கின்றார் அவர். He was reading the word of God only with the purpose of finding fault. படித்துக் கொண்டே இருக்கக்கூடியதான நேரத்தில் அந்த வேத வசனமானது அவரோடு கூட இடைப்பட்டது. As he was reading the word of God, that word of God started to deal with him. உடனே அவர் உட்கார்ந்து இருக்கிறதான தன்னுடைய பெஞ்சை விட்டு அவர் எழும்பினார். Immediately got up from the bench from where he was sitting. தான் கையில் இருக்கக்கூடியதான சிகரெட்டை காலுக்கு கீழாக போட்டு நசுக்கினார். Just he passed down that cigarette that was in his hand and just stamped over it. இந்த வேத வசனம் ஏதோ தனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுகிறதை போல அவர் உணர்ந்தார். He realized that this word of God is making some sort of transformation in his வேத life. வசனம் தன்னோடு கூட பேசுவது போல அவர் உணர்ந்தார். He could understand that the word of God is speaking to him. உடனே முழங்கால் படியிட்டார். Immediately he knelt down. தன்னை தாழ்த்தி இந்த வேத வசனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். He humbled himself and surrendered himself for this word of God. அன்றைக்கு அந்த மனிதர் அவர் ரட்சிக்கப்பட்டார். On that particular day, that man was saved. நல்ல நோக்கத்தோடு கூட அவர் அதை படிக்கவில்லை. He did not read the word of God with a good purpose. இந்த வேத புத்தகத்தை படிக்கிறதான நேரத்தில் அதற்கேற்றதான ஒரு கணத்தையும் கூட அவர் கொடுக்கவில்லை. At the time of reading the word of God, he did not offer the due regard for it. அந்த வேத வசனம் அவரோடு கூட பேசினது, இடைப்பட்டது. But the word of God just spoke to him and dealt with him. தன்னுடைய பாவமான வாழ்க்கையை விட்டுவிட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். He left his sinful life and accepted the Lord Jesus as his personal savior. அருமையானவர்களே, சத்தியம் என்று சொல்வது ஒரு நபரை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது. Beloved, truth is something which will sanctify a man's life. அது வேதத்தை வாசிப்பதா இருந்தாலும் சரி, உபதேசத்தை சத்தியத்தை கேட்பதா இருந்தாலும் சரி, அது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது. Whether it is reading the word of God or hearing the doctrine or truth of the Lord, it is sanctifying our life. அடுத்தது 91வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, Next, when we read Psalm 91 verse 4, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாயிருக்கும். His truth shall be a shield and buckler. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாயிருக்கும். His truth shall be the shield and buckler. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான சத்தியம் என்று சொல்வது ஒரு கேடகத்தை போன்றது. Therefore, the truth the Lord is giving to us is like a shield. அது என்ன கேடகம் என்று சொல்வது என்ன? What is that shield? எதிராளிகள் நம்மை தாக்கிக் கொள்ளாதிருக்கும்படிக்கு நம்முடைய மார்போடு கூட நம்முடைய சரீரத்தோடு கூட வைத்துக் கொள்வதுதான் ஒரு கேடகம். The shield is something we keep along with our body so that the enemies may not attack us. இந்த கேடகம் என்று சொல்வதற்கு வேத பண்டிதர்கள் விதமாக கருத்தை தெரிவிக்கின்றார்கள். For the word shield, the Bible scholars bring out their opinions. யுத்தம் செய்கிறதான ஒரு போர் வீரனுடைய மார்பு 2 அடி அகலமுடையதா இருக்குமானால், Suppose if the breast of a soldier who is fighting is of
2 feet breadth. அவனுக்கு முன்பாக வைக்கிறதான அந்த கேடகம் என்று சொல்வது 4 அடி அகலமுடையதாயிருக்கும். The shield that is kept before his breast must be of 4 feet breadth. யுத்தம் செய்யக்கூடியதான ஒரு போர் வீரன் 6 அடி உயரமுடையதாயிருப்பான். ஆனால் Suppose a soldier is of 6 feet height. அவனுக்கு முன்பாக வைக்கிறதான கேடகம் 7 அடி உயரதாயிருக்கும். The shield that is kept before him will be of 7 cubits height. அப்போ ஒரு போர் வீரன் தனக்கு முன்னால ஒரு கேடகத்தை பிடிச்சிட்டான்னா எதிராளி கண்டே பிடிக்க முடியாது. Suppose a soldier is keeping a shield before him, enemies cannot find him out. எத்தனை வில்லு போட்டாலும் சரி, எத்தனை அம்பு விட்டாலும் சரி, கேடகத்தின் மேல் பட்டது கீழே விழுந்துரும். Any number of arrows can be thrust upon him, but it will fall upon the shield and it will fall down. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். The Lord said to Abraham, I am your shield and exceeding great reward. அப்படியானா உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்றது தான். That means that no one can do any harm against you. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான சத்தியம் நமக்கு ஒரு கேடகத்தை போன்றது. Therefore the truth the Lord is giving to us is just like a shield. நம்முடைய எதிராளிகள் சத்துருவினுடைய வல்லமைகள் தாக்காதபடிக்கு ஆண்டவர் இந்த கேடகத்தினால் நம்மை மூடிக்கொள்கின்றார். The Lord is covering us with a shield so that the enemies may not attack us. நமக்கே தெரியாது ஆண்டவர் நமக்கு முன்னால ஒரு கேடகத்தை வச்சிருப்பார். Even we ourselves do not know that the Lord has kept a shield before us. ஆண்டவர் எதற்காக இதை இப்படி செய்கின்றார்? What for the Lord is doing this? அவருடைய சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்கிறபடினால் ஆண்டவர் அப்படி செய்கின்றார். As we are living according to His truth, the Lord is doing this work. மூன்றாவது, சோதனையின் மத்தியிலே சத்தியம் என்பது உறுதியான ஒரு வீட்டை போன்றது. Thirdly, in the midst of temptation and trials, this truth is like a strong house. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதன் வந்து சத்தியத்தின்படி ஜீவிக்கிறானோ, To what extent a man is living according to the truth, உறுதியான அஸ்திபாரம் போட்டதான ஒரு வீடை போல காணப்படுவான். he will be like a house which has a strong foundation. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையும் படிக்கும்போது, As we read Matthew's Gospel, chapter 7, verses 24 to 27, இங்கே கற்பாறையின் மேல் கட்டப்பட்டதான ஒரு நல்ல ஒரு வீட்டை, உறுதியான அஸ்திபாரம் உள்ள ஒரு வீட்டை பற்றி படிக்கிறோம். here we are reading about a good house that is built upon a rock. இந்த வீட்டின் மேல் பெருமழை வந்தது. The rain descended upon this house. பெரு வெள்ளம் வந்தது. The floods came upon that அந்த house. வீட்டின் மேல் காற்று மோதினது. The winds blew upon that house. ஆனாலும் கூட அந்த வீடு விழல. But that house did not fall down. அந்த வீடு விழாததுக்கு காரணம் என்ன? The reason why that house did not fall down, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு the word I spoke, he who heard the word that I spoke, அவைகளின்படி செய்கிறவன் எவனோ கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். whosoever is keeping them, I will compare him to a man who builds his house upon a rock. யார் ஒருவர் வேத வசனத்தின்படி ஜீவிக்கிறார்களோ, Whosoever living according to the word of God, அவர்கள் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல இருப்பார்கள். they will be like a house built upon a rock. அந்த வீட்டின் மேல் பெரு மழை வரலாம், And the rain may descend upon that. பெரு வெள்ளம் வரலாம், The floods can dash against அந்த the house. வீட்டின் மேல் காற்று மோதலாம். The winds can blow against the house. என்ன மோதனாலும் அது நில உறுதியா தான் இருக்கும். Whatever may come against that house, it will be strong. நாம் சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்கிற வேளையில இந்த 3 அனுபவங்கள் நமக்கு உண்டாகலாம். When we live according to the truth, we may have these 3 experiences. ஒன்று பெரு மழை And torrential rain. இந்த பெருமழை என்று சொல்வது நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. When it is torrential rain, it refers to judgment. நோவாவினுடைய காலத்திலே பெருமழையானது வந்தது. During the time of Noah, there was a great rain. ஊற்று கண்கள் எல்லாம் திறவுண்டது. All the fountains are opened. இந்த மழை என்ன? நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. This rain refers judgment. இவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால், Because they did not obey the truth, ஆண்டவர் அந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கின்றார். the Lord is judging the people. அப்போ வேத வசனத்தின்படி ஒரு மனிதனால் நிலைத்திருக்க முடியாவிட்டால், If a man is not standing fast according to the word of God, அவன் நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டியதாயிருக்கும். he has to stand in the judgment. ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கிறதான நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். Because the judgment given by the Lord will be based upon the truth. அப்ப நாம் உண்மையா சத்தியத்தின்படி ஜீவிப்போமானால் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. If we live according to the truth, we need not fear for the day of judgment. நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்வது நீதிமானுக்கு அது சந்தோஷம் என்று நாம் சங்கீதத்தில் படிக்கிறோம். In the book of Psalm we read, the day of judgment will be a gladness for a righteous ஏன் நியாய person. தீர்ப்பு நாள் நீதிமானுக்கு சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது? How does this day of judgment happens to be a day of joy for the righteous? இதற்கு பிற்பாடு அவன் பிரதிபலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு போகிறான். Hereafter he is going to receive his reward. இவ்வளவு காலம் கர்த்தருக்காக ஜீவித்தார்கள் பிரதிபலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு போகிறார்கள். All these years he lived for the Lord, now he is proceeding to receive his reward. ஆனால் துன்மார்க்கருக்கு அந்த நாள் கண்ணியாய் காணப்படும். But for the wicked, the day will be a snare. சத்தியத்தின்படி ஜீவிக்காதவர்கள் நியாய தீர்ப்பை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்.
அடைவார்கள். People who do not live according to the truth, they will receive judgment. இரண்டாவது, அந்த வீட்டின் மேல் பெரு வெள்ளம் வந்தது. Secondly, the flood dashed against that house. இந்த பெரு வெள்ளம் என்று சொல்வது என்ன? What does this flood refer? இது சத்துருவின் மூலமாக உண்டாகிறதான போராட்டங்கள். These are the strivings of the enemies. வெள்ளம் போல சத்துரு சூழ்ந்து வருகையில் தேவாவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். When the enemy is coming like a flood, the Lord will raise his banner. சில நேரத்துல நமக்கு பிசாசினுடைய போராட்டம் நமக்கே வரும். Sometimes the strivings of the devil will come in our life. பிசாசு அடையா விருந்தாளி தானே, கூப்பிட்டா வரணும், அவன் அடையாத விருந்தாளி. Devil is an uninvited guest. அப்ப அப்படி இருக்கிறதான நேரத்துல பிசாசு நமக்கு போராட்டத்தை கொண்டு வருவான். When it is so, he will bring so many problems to us. சத்தியத்தின்படி ஜீவிப்போமானால் அந்த பெரும் வெள்ளத்தையும் கூட நம்ம ஜெயிக்கலாம். If we live according to the truth, we can overcome even that flood. மூன்றாவது, காற்று அந்த வீட்டின் மேல் மோதினது. Thirdly, the winds blew upon that house. காற்று என்று சொல்வது என்ன? What is a wind? இது சோதனையை வெளிப்படுத்துகிறது. This refers a trial. நாம் யோபின் புத்தகத்திலே வாசிக்கும் போது, When we read in the book of Job, 4 முனையிலிருந்து காற்றானது யோபினுடைய வீட்டின் மேல் மோதுகிறது. from all the 4 corners the winds blew upon the house of Job. நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையாகிய காற்று ஏற்படும். In our life there may be the trial of wind of trial. நாம் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதான நேரத்தில் எந்த சோதனையிலும் நம்ம அழிஞ்சு போக முடியாது. When we live according to the truth, in no temptation or trial we will perish. என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியா, Because you kept the word that of patience, பூச்சக்கரத்து மீதெங்கும் வரப்போகிறதான சோதனை காலத்தில் தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன். I will also preserve you from the judgment that is come on the course of this world. என் வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியால், Because you kept my word, பூச்சக்கரத்து மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன். I will also preserve you that you may be spared from the judgment that is coming upon this world. வேத வசனத்தின்படி ஜீவிக்கும் போது இந்த உலகத்துக்கு என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். When we live according to the word of God, whatever trials may come to this world, the Lord will preserve us from all those trials. இன்னும் சில வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன். Further, I want to tell you only a few verses and want to conclude. எபேசியர் 6 அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும்போது, When we read Ephesians chapter 6 verse 14, சத்தியம் என்னும் கச்சை என்று நாம் படிக்கிறோம். there we see the truth that is a girdle. இந்த இடத்திலே சத்தியத்தை கச்சைக்கு ஒப்புமையாக வாசிக்கிறோம். In this place, the truth is compared with a girdle. அப்போ சத்தியம் என்று சொல்வது நமக்கு பெல்ட் போல இருக்கிறது. Therefore, when we say truth, it is like a belt. அடுத்தது சத்தியம் என்று சொல்வது ஒரு தேனை போன்றது. Next, the truth is like a honey. தேனின் மூலமாக பலவிதமான நன்மைகள் வேதத்தில் இருக்கிறது, அதையும் கூட நாம் வாசிக்கிறோம். From the Bible, we can understand there's so many goodness out of this honey. கடைசியாக சத்தியமானது நம்மை விடுதலையாக்கக்கூடியது. Finally, truth is something which can deliver us. அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்குள்ளே பலன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Beloved, we must be strong in the Lord. நாம் கர்த்தருக்குள்ளே நாம் ஸ்திரப்பட்டவர்களாய் நாம் காணப்பட We வேண்டும். must have been established in the Lord. இந்த 2 அனுபவம் நமக்குள்ளே காணப்படுமானால், If these 2 experiences are seen in us, நாம் ஒரு தூணை போல நாம் சபைக்கு காணப்படுவோம். we will be seen like a pillar for the church. இந்த சபையில எத்தனை தூண் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. I do not understand that how many pillars are in the church. இது ஆளை சாட்சி விடுற தூணா தாங்கி பிடிக்கிற தூணான்றதும் தெரியல. I don't know whether it is a moving pillar or the pillar which is standing erect. சிம்சோனை போல இன்னைக்கு அநேகர் சாட்சி விடுறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க. And like Samson, many are there just to pull down the pillar. எப்படிடா ஆளை கவுக்கலாம், இதுதான் இன்னைக்கு அநேகருடைய எண்ணம். And the mind of so many people is how to capsize. கர்த்தர் அதுக்காக நம்ம சபைக்குள்ள வச்சிடல. Only that purpose the Lord has not kept in the church. நாம் பேதுருவை போலும் கேபாவை போலும் யோவானை போலும் சத்தியத்துக்கு தூண்களாக கர்த்தர் நம்மை The வைத்திருக்கிறார். Lord has kept us as pillars like a Peter, John and Cephas. நாம் தாங்கக்கூடிய தூண்களாய் இருப்போமானால் நாளுக்கு நாள் சபையானது வளர்ந்து கொண்டே If இருக்கும். we happen to be the pillars which are bearing, day by day the church will grow. நாமும் நாளுக்கு நாள் வாழ்க்கையால் வளர்க்கப்படலாம். We also can grow day after day. கர்த்தர் நம்மை May ஆசீர்வதிப்பார். the Lord bless us. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சத்தியங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்குனாக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்குள்ளே சபைக்குள்ளே நம்மை தூணும் ஆதாரமாய் வைத்திருக்கிறாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் தாங்குகிறவர்களாய் சுமக்கிறவர்களாய் நாம் காணப்படணுக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்களாய் ஸ்திரப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி தேவனே ஸ்தோத்திரம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த ஆசிரியக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளையில் ஒரு முறை கூட கர்த்தாவே உமது சமூகத்தில் கூடிய நம்முடைய வசனங்களை படிக்க முடியாத தேவாவியானவர் எங்களுக்கு இறங்கி உதவி செய்தபடி நாலு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கி அருமையானவர்களை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து அந்ததான ஊருடைய தேவர்களுக்கு ஏற்றுபடி கர்த்தாவே உம்முடைய வசனத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தபடி நாலு ஸ்தோத்திரம். வேதத்தில் மறைந்து விடனான ஆளுமேறி சத்தியங்களை ஜனங்களுக்கு இந்த கடைசி நாட்கள் வெளிப்படுத்த தந்து கொண்டிருக்கிறபடி நாலு ஸ்தோத்திரம். சத்தியங்களை கேட்கிறவர்களாய் மட்டுமில்ல, சத்தியத்து மனப்பூர்வம் ஒப்பு கொடுத்த சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு ஜீவன் செய்யக்கூடியவர்களாக நீதாமே எங்களை ஊருடைய நிர்மாற்றி விட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்டதான வசனங்கள் ஒன்று எங்களுக்கு நியாயத்திற்கு எதுவாய் தீராதபடி கர்த்தாவே நித்திய ரட்சைக்கு காரணமாக்கி மாற்ற வேண்டும் என்று கெஞ்சிரோம். சபையாக எங்களை கர்த்தாவே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக்கி எங்களை மாற்றிருக்கிறபடி நாலு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்துக்கு தூண்களாக நாங்கள் கர்த்தாவே தேவனே தேவന്റെ ബലത്തിനാൽ കർത്താവെ ഞങ്ങൾ നിൽക്കുന്നവളായി കാണപ്പെടത്തക്കതാ മറ്റെന്ത കാര്യങ്ങളിലും സാർന്നുകൊണ്ട് കർത്താവെ ഞങ്ങളുടെ സ്വന്തം ബലത്തിൽ സാരാതെപടി കർത്താവെ കർത്തരുടെ ബലത്തിലെ മാത്രം സാർന്നുകൊണ്ട് കർത്താവെ സഭയുടെ ഭാരത്തെ ചുമക്കக்கூடிയതാണ് തൂണുകളായി കാണപ്പെടത്തക്കതാക ദേവാവിയാനവർ എங்களுக்கு ஒவ்வொருவருக்கு இறங்கி உதவி செய்யணும் என்று கெஞ்சிரோம் ஆண்டவரே. அந்த கர்த்தாவே சபையுடைய பாரத்தை சுமக்கக்கூடியதான தூண்களாய் காணப்பட முடியாத கர்த்தாவே தேவന്റെ வல்லமையினால் ஒரு நாளும் நாங்கள் பலப்பட உள்ளான மனுஷன் பலப்பட்டவர்களாய் காணப்படுவோம். சுவிசேஷத்தினால் எங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இறங்கி உதவி செய்யணும் என்று கெஞ்சிரோம். மட்டுமல்லாமல் கர்த்தாவே தினம் கர்த்தாவே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பொழுதும் காத்திருக்கிறதன் மூலமாக இந்த புது பலனை அடைந்து கர்த்தாவே உள்ளான மனுஷன் நாங்கள் பலம் கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக எங்களுடைய பிரதிஷ்டையின் மூலமாக கர்த்தாவே ஆண்டவரே உள்ளான மனுஷர் நாங்கள் பலப்பட்டு கொள்ளத்தக்கதாகும் கர்த்தாவே. எங்களுடைய பாரத்தை சபையுடைய பாரத்தை சுமக்கக்கூடியதான தகுதி உள்ள பாத்திரங்களாய் மாற நீதாமே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமல்லாமல் இன்னும் சத்தியத்தின் கர்த்தாவே அதன்படி ஜீவிக்கிறதுனால கர்த்தாவே சத்தியத்தினால நாங்கள் ஸ்திரப்பட்டவர்களாய் காணப்பட்டு இருக்கிறவர்களுமே எப்படிப்பட்டதான சோதனைகள் போராட்டங்கள் கர்த்தாவே பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தாவே சோர்ந்து போகாதபடி தைரியமாக நிற்கக்கூடியதான கர்த்தாவே சத்தியத்தினால் எல்லாரும் ஸ்திரப்பட்ட ஜனங்களாய் காணப்பட இந்த கடைசி நாட்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி உதவி செய்யணுமே. வசனம் கட்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே சத்தியத்துக்கு தாவே சாட்சிகளாகும் அவை சபைக்கு தூண்களாக நீர் மாற்றிவிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் விடுங்களாம் விசாசானு கர்த்தாவே வகதேடி சுற்றி தட்டுகிறான இந்த நாட்கள் கர்த்தாவே விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் கர்த்தாவே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அழிந்துள்ளவர்களாய் காணப்படாதபடி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கர்த்தாவே கிறிஸ்துவ தலைவுள்ள சகலத்திலும் வளர்ந்து கர்த்தாவே கண்டுவராய் மாறி இறந்த வேளையில் வெளிப்பட்டாலுமே சந்திக்க தகுதி உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு எல்லோருக்கும் இறங்கி உதவி செய்யும். சர்வல கருத்திலங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அந்த மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பணும். சமூகரோடு கூட போகட்டும். கிருபைக்குள்ள மூடி மறைத்துள்ள எல்லா துதிகளும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரவு 10 மணிக்கு ஜெபம் உண்டு.